ஹை ஃப்ரெண்ட்ஸ், பஞ்சாபி ஸ்டைலில் சிங்குகள் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு மஷ்ரூமும் பொட்டேட்டோ வச்சு கறி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவுமே சூப்பராக வந்துருந்ததுங்க. இன்றைக்கி மார்னிங் எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்துடலாங்க. வெஜிடபிள் எல்லாம் போட்டு நூடுல்ஸ் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா கிரேவிக்கு வந்து சப்பாத்தி பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் எப்பயும் எங்கள் வீட்டில் இருக்கிற இட்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எது இருந்தாலும் இட்லி வந்து கம்பல்சரி இருக்கணும். அதுக்கப்புறம் காளான் போட்டு அந்த மஷ்ரூம் போட்டு நல்லா வறுத்தரைச்ச மசாலாவோட தண்ணி குழம்புங்க. நல்லா கொங்கு நாடு ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக நல்லா ஸ்பைசியான தண்ணி குழம்பு. வெறும் மஷ்ரூம் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இது வந்து இட்லிக்கு வந்து நல்லா இருக்குங்கிறதுனால இன்றைக்கி வந்து தண்ணி குழம்பு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா கிரேவி வந்து பொட்டேட்டோவும் மஷ்ரூமும் போட்டு கிரேவி தான் பண்ணியிருக்கிறேங்க. இன்றைக்கி அந்த கிரேவியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை பார்க்குறக்கு முன்னாடி எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை சேவில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நிறைய அந்த சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் வந்து சப்ஜி செய்கிறப்ப இதை வந்து நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. இப்போ எல்லாம் நான் சர்வ் பண்ணிக்கிறேன். நூடுல்ஸு, அதுக்கப்புறமா கிரேவி, அந்த பொட்டேட்டோ வந்து நல்லா அந்த ஃப்ரையாக நல்லா அந்த டீப் ஃப்ரை பண்ணிடணுங்க ஆயிலில். அது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து சப்பாத்தி, அந்த கிரேவிக்கு வந்து சப்பாத்தி பண்ணியிருக்கிறேங்க. அதுக்கப்புறமா இந்த தண்ணி குழம்புக்கு இட்லி தான் பண்ணியிருக்கேன். இட்லி வந்து நல்லா அந்த மேலே தண்ணி குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா நல்லா அந்த சிக்கன் குழம்பு சாப்பிட்ட மாதிரி டேஸ்ட் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இப்போ அந்த மஷ்ரூம் அண்ட் பொட்டேட்டோ கறியை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான், ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஹெவியாகவே இருக்காது, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதுக்காக நான் ஒரு பேக்கெட் மஷ்ரூமும் பொட்டேட்டோவும் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் ஒரு பேக்கெட்டில் பாதி தான் நான் எடுத்துருக்கிறேன், பாதி வந்து நான் தண்ணி குழம்பு வச்சுட்டேன். இப்போ இந்த பொட்டேட்டோவும் இது வச்சு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த பொட்டேட்டோ இது வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், மிளகு, அதுக்கப்புறம் ஒரு 2 ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு போட்டு நல்லா வறுத்துட்டு அதை நைஸாக மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. இதில் முந்திரியெல்லாம் நான் எதுவுமே சேர்க்கல. அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கும் தோல் சீவிட்டு, அதுக்கப்புறம் அந்த மஷ்ரூமும் மேலே இருக்கிற தோல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி நல்லா ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அந்த வீடியோ வந்து எனக்கு மிஸ் ஆயிடுச்சு, அதை எடுக்க முடியலைங்க. அந்த பேஸ்ட் அரைச்சது, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் மிளகு, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய், அவ்வளோதாங்க. மற்ற எந்த பொருளும் போடல. அதை நல்லா வறுத்துட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ டீப் ஃப்ரையும் பண்ணியாச்சு. பொட்டேட்டோவும் மஷ்ரூமும் போட்டு அதுவும் கட் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ அதே கடாயில் ஆயில் விட்டு ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து கசூரி மேத்தி ஆட் பண்ணுறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் அரைச்ச மசாலாவை அப்படியே விட்டுக்கலாங்க. இதில் ஒரு தக்காளி தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். புளிப்புக்கு நான் தயிர் தான் சேர்த்த போகிறேன். அதனால் ஒரு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி மட்டும்தான் சேர்த்திருக்கேன். இப்போ இதில் மிக்சி கழுவின தண்ணியும் விட்டுட்டேன். இப்போ இதுக்கு தகுந்த உப்பு, எங்கள் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேங்க. இதுவே நல்ல காரமும் நல்ல கலரும் வரும். அதுக்காக எங்கள் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் நான் செய்கிற எல்லா டிஷ்ஷுக்குமே எங்கள் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தான் நல்ல கலர் கொடுக்கும். அதுக்கப்புறம் மல்லித்தூள், சீரகத்தூள். இப்போ இதில் வந்து எல்லாமே போட்டுங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த பொட்டேட்டோவும் மஷ்ரூமும் இதோட சேர்த்திக்கலாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டு நல்லா வேக விட்டுறலாம். வெந்ததுக்கப்புறமா இதில் வந்து தயிர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆட் பண்ணுறேங்க. இது பாதி அளவு வெந்துடணும். அது வெந்ததுக்கப்புறமா தான் தயிர், புளிப்பில்லாத தயிராக சேர்த்துறேன். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இஞ்சி கட் பண்ணி போடுறேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கட் பண்ணி போடுறேங்க. திரும்பவும் கொஞ்சம் கசூரி மேத்தி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஆயில் எல்லாம் மேலே வந்துடும். லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவி இறக்கினோம்னா நல்ல பஞ்சாபி சிங் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு மஷ்ரூம் ஆலு